எந்த தமிழ் படம் வந்தாலும் ஏன்டா இப்படி படம் எடுக்கிறீங்க? போய் மலையாள சினிமாவை பாருங்கடா, அங்க உள்ள படம் மாரி எடுங்கடா, எடுங்கடான்னு சொல்லிட்டே இருந்தவங்களுக்காக வந்திருக்கிற படம் தான் ட்ரிபிள் டி. தலைவர் தம்பி தலைமையில். பேரே வித்தியாசமா இருக்குல்ல. பேர் மட்டும் இல்லைங்க, படமே வித்தியாசமா இருக்கும். அப்படி என்ன வித்தியாசமா இருந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. ஜீவா, பிரதனநாதன், இளவரசு, தம்பிராமையா மற்றும் பலர் நடிச்சு விஷ்ணு விஜய் இசையில விஜய் சகாதேவ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் அவர் முதல் படம் கொடுத்திருக்காரு. இது ஒரு மலையாள ஃபிளேவரில் உள்ள தமிழ் சினிமான்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிற ஜீவா ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனுஷனாக இருக்காரு. எல்லாருக்குமே அவரை தெரியுது. அப்படிப்பட்ட இடையில இளவரசர் அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க. அவர் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் கல்யாணம் வேலைகள் போயிட்டு இருக்கிற போது அவர் பக்கத்து வீட்டான தம்பிராமையோட தந்தை இறந்து போறாங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு வீட்டுக்குமே ஏற்கனவே முன்பாக்கி இருக்கிற இதே காரணத்தை வச்சுக்கிட்டு அவருமே தன்னோட அப்பாவோட சவத்த பத்திரம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஏற்படுற குழப்பம், திருமணம் நடந்ததா இல்லையா, அந்த பிணத்தை எடுத்தாங்களா இல்லையா, இது ரெண்டுத்துக்குமே தலைமையத்தை ஜீவா என்ன பண்ணாரு அப்படின்றத வந்து ஒரு ட்விஸ்டோட கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்தோட இந்த கதையை பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு யூஸ்வலான ஒரு தமிழ் சினிமா நிறைய பார்த்து சலிச்சு போனவங்களுக்கு, மலையாள படம் பார்த்து பிடிச்சு போனவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மலையாள ஃபிளேவர்ல தமிழ் சினிமா ஆர்பிசி சொன்ன மாதிரி. அதுக்காக எந்த இடத்துலயும் பாடல்கள் அவசியம் இல்லாமல் சேர்க்கல, ஹீரோயின் போடல, ஹீரோயிசம் காட்டல, மேனரிசம்லாம் எதுவும் இல்லாம ஒரு யூஸ்வலான அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ ஜீவா சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுமே, அதாவது சின்ன சின்ன கேரக்டரா இருக்கிற எல்லாருமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இளவரசும் தம்பிராமையும் அந்த ஈகோவா ரொம்ப கிளாஷ்ல எக்ஸ்ட்ரீம் லெவலில் நடிக்கணும், அது சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோயினா இல்லைனாலும் ஃபீமேல் லீடா நடிச்ச பிரதனநாதன் உண்மையிலேயே அவங்களோட தவிப்பு, அவங்களோட பரிதவிப்பு எல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டு கிளைமேக்ஸ் ஒரு சீன்ஸ் வரைக்குமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டு த டாப் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவரோட மாப்பிள்ளையா வர அந்த கேரக்டருமே ஒரு கேரளா ஃபிளேவர்ல அந்த தமிழ் மலையாளம் கலந்து பேசுறது, அவர் தம்பி இவங்களாம் ரொம்ப ரசிக்க வச்சாங்கன்னு சொல்லுவாங்களோட காமெடி. இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்த ஒரு காமெடி ரோல்ல நம்ம ஜென்சன் பிரமாதப்படுத்தி இருந்தாருன்னு சொன்னோம். அவர் வர சீன்லாம் நம்மளுக்கு அப்படியே ஒரு மேலே காண்டான மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அதுதான் காரணம். ஸோ ஜீவாவே ஒரு நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு ரோல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கதையை பிரமாதமா இருந்தது. இசையுமே பாடல்கள்லாம் பெருசா இல்லை, படத்தோட வரது தான். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்டா ஒரு கேரளாவில் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி தான். நீங்க இந்த காமெடிக்குன்னு தனி பேக்ரவுண்ட் ஸ்கோர், ரொமான்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரே ஒரு பாட்டு தான், மற்ற எல்லா பாட்டுமே படத்தோட வரது தான். ரொம்பவே நல்லா இருந்தது. அதை தாண்டி டெக்னிக்கலியும் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இந்த விஷயங்களுமே நல்லா இருந்தது. படம் வந்துட்டு ஒரு மாலையில் ஆரம்பிச்சு, முதல் நாள் மாலையில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில முடிகிற மாதிரி தான் கதை. பிரமாதமா எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு போரே அடிக்கல. 2 மணி நேரம் போன டைமிங்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் 50 நிமிஷத்துல இன்டர்வல் வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 1.25 மணி நேரம் போனதே தெரியல. ஸோ இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் யூஸ்ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், தியேட்டருக்கு போனால் நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சிறந்த படம் தான் நம்ம தலைவர் தம்பி தலைமையில். நிஜமாவே வர்த்து தான், கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா வர்த்து தான். உங்களுக்கு ஒரு மலையாள படம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா போங்க. அவ்வளவுதான். இந்த படத்துக்கு என்னோட மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமா நல்ல ஒரு வர்த் வாட்ச் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி படம் தெரியும், பொலிட்டிக்கல் விமர்சனம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next time. Bye from விஜய் கிராதுகன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்.